नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த இனிய நன்மாலை பொழுதில் உலகம் முழுவதிலும் ஆதிசைவம் எனும் இந்த சத்சங்கத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், சந்நியாசிகள், யோகிகள், யோகினிகள், ருத்ரகன்னிகைகள், ருத்ரர்கள், பக்தர்கள் அனைவரையும், உலகம் முழுவதிலும் அமர்ந்திருக்கும் தமிழன்பர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நடந்தது என்ன? நேற்றைய சத்சங்கத்தின் தொடர்ச்சி இன்றைய சத்சங்கம். நோக்கு, போக்கு, உயிர்ப்பு. இன்டென்ஷன், ஆம்பிஷன், விஷன். ஒரு செயலை செய்வது நோக்கு. மீண்டும் 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 அந்த நோக்கம் தன் வாழ்விலே பதிந்து வாழ்க்கையின் போக்காகவே மாறிவிடுவது போக்கு. பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த வாழ்க்கையின் போக்கை ஏற்படுத்தும் சக்தி உயிர்ப்பு. உதாரணம் நேற்று சொன்ன காஃபி டேலியோ, சரவணபவன் ஹோட்டல்லையோ, பழமுதிர்ச்சோலை கடையிலையோ ஏறி ஒரு காஃபி குடிக்கிறது, அல்லது ஒரு 2 இட்லி சாப்பிட்றது, ஒரு 2 பழம் வாங்குறது, பணம் கொடுத்து. இந்த கடைகளில் ஏறி ஒரு காஃபி குடிக்கிறது அல்லது பழம் சாப்பிட்றது, அது நோக்கு. இன்டென்ஷன், நோக்கம் அப்படிங்கிற வார்த்தையால சொல்றேன். அது மாதிரி ஒரு கடையையே உருவாக்குறது ஆம்பிஷன், போக்கு. அதாவது எவ்வாறு இந்த பொருளை மக்களுக்கு அளிக்க வேண்டும்னு, மக்களுக்கு அதிலே விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், இது எல்லாவற்றையும் தெளிவாக சிந்தித்து வரையறுத்து உடல் உழைப்பு, மன உழைப்பு இரண்டையும் சேர்த்து மிகுந்த கடும் உழைப்பும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதி சைவம் சோம்பேறி பயல்களுக்கான சம்பிரதாயம் கிடையாது. நம் ஆதிசைவ மன்னர்கள் அமைத்திருக்கும் பேராலயங்கள் கண்டாலே போதும், எந்த அளவிற்கு பெருத்த வாழ்வியல் நோக்கும், போக்கும், உயிர்ப்பும், கடும் உழைப்பும் உடையவர்களாக நம் முன்னோர்கள், பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு. எத்துணை இஸ்லாமிய படையெடுப்பினாலும் அழிக்கவே முடியாத அளவிற்கு, எத்துணை தீவிரவாத தாக்குதல்களாலும் அழிக்கவே முடியாத அளவிற்கு பெருந்திருப்பணி. ராஜராஜனைப் போல, ராஜேந்திர சோழனைப் போல என்ன திருப்பணி வாழ்க்கையில்! அவர்கள் காலடிப்பட்ட ஊரின்
மண்ணை கூட தலையிலே தெளித்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்த வாழ்வை நினைந்து பார்த்து வணங்க வேண்டும் நாம் எல்லாம். ராஜராஜனுடைய நோக்கு போக்கு உயிர்ப்பு அவங்க உருவாக்கி வச்ச அந்த ஈகோ சிஸ்டம் இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாதுங்கய்யா. நண்பர்களே, நான் 20 வருஷமா உழைச்சிட்டு இருக்கேங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறந்ததே திருவண்ணாமலையில, அண்ணாமலையான் அருளால. பிறந்த உடனே கட்டாயமா 1 மாசத்துக்குள்ள வீட்டில் அந்த சடங்குகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு முதல்ல கோவிலுக்கு தான் கூட்டு போவாங்க. அண்ணாமலையார் தான் முதல் முறையாக நாம் செய்கின்ற பயணம் பொதுவாக ஆலயமாகத்தான் இருக்கும். திருவண்ணாமலையில் எந்த குழந்தை பிறந்தாலும் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா ஹாஸ்பிட்டல்ல தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த 13 நாள், சில ஜாதிகளிலே 13 நாள், சில ஜாதிகளில் 3 நாள், சில ஜாதிகளில் 7 நாள். நான் பிறந்தது ஆதிசைவ வேளாளர் குலம் அப்படிங்கிறதுனால 13 நாட்கள் அந்த சடங்குகள் எல்லாம் செய்திருப்பார்கள். முதல் பயணமாக கோவிலுக்கு தான் கூட்டு போயிருப்பார்கள். கோவிலுக்கு தான் கூட்டு போனார்கள், நல்லா தெரியும். பிறந்ததிலிருந்து பேராலயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். கருத்து தெரிந்ததிலிருந்து நான் என்கின்ற உணர்வை நான் பெற்று வாழத் துவங்கியதிலிருந்து அண்ணாமலையார் ஆலயத்திற்குள்ளேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆலயத்திற்குள்ள தரையில் இருக்கிற ஒரு கல் கூட என் கால்படாமல் இருக்காது. நான் கால்படாத கல் இருக்காது. ஆலய தரைக்குள்ள அண்ணாமலைக்குள்ளேயே என் கால்படாத பாறை இருக்காது. அது மாதிரி அங்கேயே வாழறேன். என் வாழ்க்கையில ஆலயங்கள் என்னோடு பின்னி பிணைந்தவை. 41 ஆண்டுகளாக ஆலயத்திலேயே வசிக்கின்றேன். 20 ஆண்டுகளாக ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய 21வது வயதிலே முதல் ஆலயம் செய்ய துவங்கினேன். பொதுமக்களுக்காக. சின்ன வயசுல 7 வயசு 8 வயசு இருக்கும்பொழுதே வீட்டுக்குள்ளேயே ஒரு தனியா கோவில் கட்டி வச்சிருந்தேன். அதிர்ஷ்டவசமா அதோட படங்கள்லாம் கூட கிடைச்சிருக்கு. எனக்குன்னு தனியா ஒரு மண்டபம் பண்ணி, கோவில் பண்ணி, அது சிறு வயதிலே பெருமானோடு விளையாடி வளர்ந்தது. 21 வயது ஆகும் பொழுது பொதுமக்களுக்காக பரார்த்த பூஜைக்காக முதல் ஆலயங்களை அமைக்க ஆரம்பித்தேன். இன்னமும் ஆலயம் இல்லாத ஊரிலே வசிக்க மாட்டேன். காலையில எந்திரிச்சா குளிச்சிட்டு பண்ற முதல் வேலை ஆலயத்திற்கு செல்வதுதான். உள்ளூரில் இருக்கின்ற பரார்த்த பூஜை தொடர்ந்து நடக்கின்ற ஒரு சிவாலயத்திற்கு செல்லாமல் என் வாழ்நாளை துவங்குவதில்லை. டிராவல் பண்ணாலே கூட சிவாலயம் இருக்கின்ற ஊர்களுக்கு மட்டும்தான் டிராவல் பண்ற வழக்கம். ஒருவேளை வேற ஊர்களுக்கு போக வேண்டி இருந்தா இருட்டுறதுக்கு முன்னாடி சிவாலயம் இருக்கின்ற பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கோ நகரத்துக்கோ வந்து தங்கிருவேன். ஏன்னா காலையில எந்திரிச்சா சிவாலயம் போய் ஆகணும். அது அண்ணாமலையானுடைய அருளாலே வந்த பழக்கம். என்னுடைய பாட்டி பாட்டன்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பழக்கம். கடைசி நாள் வரை, இறக்கும் நாள் வரை தவறாது சிவாலயம் சென்று பெருமானை தரிசித்து தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்படியே சிவகதியை அடைந்தவர்கள் என்னுடைய பாட்டி பாட்டனார் எல்லாம். சிவாலய வழிபாடும் சிவபூஜையும் என்றும் தவறுவதில்லை. அது இரண்டும் வாழ்க்கையினுடைய அடிப்படை. 20 வருஷமா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைத்து இவ்வளவு செஞ்சும் சொல்றேங்கய்யா, மொத்தமாவே ஒரு 10-20 கோவில்களை அமைப்பதற்கே எத்துணை பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதை அமைத்தலும் நடத்தலும் பாலாலயங்களாக 1000க்கும் மேற்பட்ட இடங்களை செஞ்சு வச்சிட்டோம்.
ஆனா முழு ஆலயங்களாக ஒரு 20-25 செய்து முடித்திருக்கின்றோம். 20 ஆண்டுகளாக கடும் உழைப்பு. பரம்பொருள் பரமசிவன் கொடுத்த சக்திகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு உபயோகப்படுத்தி, அதனால் பலனடைந்த பக்தர்களுக்கு எல்லோருக்கும் சிவபக்தியை புகட்டி, அதுபோன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் பலனடைந்தவர்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் ஒன்று திரட்டி, இதையே தங்கள் வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான சந்நியாசிகள் தங்கள் உழைப்பையெல்லாம் போட்டு இத்தனையும் செய்தும் 20-25 ஆலயங்கள் அமைப்பதற்கே எத்துணை பெரிய வேலையாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியுங்கய்யா. அனாவசியமாக தன்னுடைய வாழ்நாளிலே ஆயிரக்கணக்கான ஆலயங்கள், கருங்கல் திருப்பணிகள் செய்து முடித்திருக்கின்றார் ராஜராஜனும் ராஜேந்திரனும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சாதாரண வேலை அல்ல. நம்மெல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், அவங்களுக்கு என்ன ராஜாசாமி, ஊரே அவங்க சொன்னா கேட்கும், செய்ய போறாங்க. அப்படிலாம் முட்டாள்தனமா நினைச்சிடாதீங்க. ராஜராஜன் அடக்குமுறையாலே ரவுடித்தனமாக ஆண்டவன் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதி சைவம் மதமே, இந்த சம்பிரதாயமே டெமோக்ரசி சார்ந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, சில மதங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்காக, அடக்குமுறைக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட மதங்கள். ஒரு கொடுங்கோல் அரசன் அந்த மதத்தை உபயோகப்படுத்தி மக்களையும் நாட்டையும் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். ஆனா ஆதி சைவம் அப்படி கிடையாது. மதத்தின் கட்டமைப்பே, இந்த சம்பிரதாயத்தின் கட்டமைப்பே சத்தியமும் ஞான தேடுதலும் சார்ந்தது. சத்தியம் என்ன, உண்மை என்ன, அதனுடைய ஆழம் என்ன என்கின்ற ஞான தேடுதலை அடித்தளமாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட சம்பிரதாயம். மிகுந்த அறிவு சார்ந்த சம்பிரதாயம். அறிவு சார்ந்த சம்பிரதாயம் அப்படின்னும் போது, நன்றாக அறிந்து கற்று தனக்கே அறிவு சார்ந்தவர்கள் மட்டும் கடைபிடிக்கின்ற மதம். அது மாதிரியான அறிவு சார்ந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாது. உயிரோடு நரம்பு தெரிக்கின்ற புராண உருவங்களை பக்தியும் ஞானமும் மட்டுமே பொங்கினால், நம் உடலும் மனமும் உயிரும் சேர்ந்து இணைந்து இயங்கி செய்ய வேண்டிய கலைகளை, கலை சிற்பங்களை, கலை காவியங்களை, கல்லிலே எழுதி வைத்த கலை ஓவியங்களை, கலை காவியங்களை அடிமைகளை கொண்டு செதுக்க முடியுமா? அப்பனே அண்ணாமலையானே, என்னவா வேணா என்ன மாத்திரு, தயவு செஞ்சு நாத்திகனா மட்டும் மாத்திராது. நீ என்னவாக்குனாலும் பரவாயில்ல, குரங்காய் மாற்றினாலும் வில்வ மரத்துல ஏறி வில்வ தழைய பறிச்சு கீழே இருக்கிற சிவலிங்கத்துக்கு போட்டு முக்தி அடைஞ்சிருவேன். பெருச்சாளியா மாத்தி விட்டா கூட, நெய்ய நக்கி குடிக்கிறதுக்காக சிவாலயத்து கருவறைக்குள்ள போய் நெய்ய நக்கி குடிக்கும் போது விளக்க தூண்டி விட்டு அந்த புண்ணியத்தினால சிவகதி அடைஞ்சிருவேன். சிலந்தியாய் பிறவி கொடுத்தாலும் சிவலிங்கத்தின் மீது வலை பின்னி பாதுகாப்பு செய்து அந்த புண்ணியத்தால சிவகதி அடைஞ்சிருவேன். யானையாய் பிறவி கொடுத்தாலும் குளித்து விட்டு தன் துதிக்கையில் ஒரு காவிரி நீரை நிரப்பிக் கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்து முக்தி அடைஞ்சிருவேன். சைவத்திலே எல்லா விலங்குகளுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் சிவபூஜைக்கான அதிகாரம் உண்டு. சைவத்துல மட்டும்தான் ஆனை வழிபட்ட தலம், குரங்கு வழிபட்ட தலம், நாய் வழிபட்ட தலம், பாம்பு வழிபட்ட தலம், பேய் வழிபட்ட தலம், பிசாசுகள் வழிபட்ட தலம் அப்படின்லாம் உண்டு. எதுவா இருந்தாலும் பெருமானே உனக்கு அடிமை செய்து உன் கதியை அடைந்து விடுவேன், உன் அடியை அடைந்து விடுவேன், தயவு செஞ்சு நாத்திகனா மட்டும் மாத்திராத. விமோச்சனமே இல்லாத சாபம். பெருமானே
பிறவாமை வேண்டும். பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். உன்னை மறக்க மாட்டேன் என்று நீ வரம் கொடுத்தால் எத்துணை முறை வேண்டுமானாலும் பிறந்து உன் திருப்பணியை செய்கின்றேன் ஐயனே. என்னவா வேணா மாத்து, நாத்திகனா மட்டும் மாத்திராத. விமோச்சனமில்லாத சாபமடா நாத்திக ஜென்மம். விமோச்சனமே இல்லாத சாபம் நாத்திக வாழ்க்கை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இத்துணை பாடுபட்டு ஒரு 20-25 கோவில கட்டுறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எங்களுக்கு தெரியுங்கய்யா. நம் குழந்தைகள் எல்லாம் ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்து அரசியல் அமைப்பு முறை, நீர் மேலாண்மை, இதையெல்லாம் படிங்கய்யா. இதையெல்லாம் படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும் எவ்வளவு பெரிய மகா புருஷர்கள் நம்ம முன்னோர்கள். எவ்வளவு பெரிய மகா புருஷர்கள். அவர்களுடைய நோக்கின் பலம், போக்கின் பலம், உயிர்ப்பின் பலம் அடிமைப்படுத்தி எல்லாம் ஒன்னும் பெருசாலாம் பண்ணிட முடியாதுங்கய்யா. அவர்களுக்கு யோகா செய்தால், பிராணாயாமம் செய்தால் எவ்வளவு நல்லதுன்னு ஒரு முறை செஞ்சு பார்த்து அனுபவித்திருந்தால் கூட அதை தொடர்ந்து செய்வதற்கு எந்த அளவிற்கு நான் அவர்களை கெஞ்ச வேண்டி இருக்கிறதுன்னு என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தாங்க உங்களுக்கு புரியும். நானே யோகம் பண்றதுக்கும் தியானம் பண்றதுக்கும் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறனோ அது ஒரு பங்கு தான் என் வாழ்க்கையில. ஆனா பக்தர்களை சீடர்களை பண்ண வைக்கிறதுக்கு தினந்தோறும் நான் படும் பாடு இருக்குதே, எனக்கு தான் தெரியும். இத்தனைக்கு அவர்களுக்கு நேரடியா உடல் நலம் மனநலம் வருகிறதுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை கூட அப்படின்னும் போது அவர்களுக்கு புரிய வைத்து அவர்கள் உள்வாங்கி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரசிக்காமல் ஒரு கலையை உருவாக்கிட முடியுமா? லூசு லூசு லூசு. வாயை வாடகைக்கு விட்டு விட்டு வாந்தி எடுப்பவர்கள் பேசுவதையெல்லாம் தயவு செய்து மக்கள் மறுத்துவிட வேண்டும். எவ்வளவு பெரிய மூர்த்திகள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அவர்கள் காலத்திலே இருந்த நீர் மேலாண்மை, அவர்கள் காலத்திலே அவர்கள் செய்து வைத்த அரசியலமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் ப்ரொஃபிஷியன்சி நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குழுவாக மக்கள் இணைந்து இயங்கும் பொழுது நம் எல்லோருடைய வாழ்க்கை முறையையும் இனிமையாகவும் சுலபமாகவும் மாற்றி அமைப்பதுதான் ஆர்கனைசேஷனல் ப்ரொஃபிஷியன்சி. என்ன ஆர்கனைசேஷனல் ப்ரொஃபிஷியன்சி? நம்முடைய எல்லா ஆலயங்களிலும் 63 நாயன்மார்களுக்கும் 9 தொகையடியார்களுக்கும் சேக்கிழார் பெருமானுக்கும் திருவுருவப் படமும் விக்கிரகங்களும் திருமேனிகளும் அமைக்கச் சொல்லி ஏற்கனவே உத்தரவு செய்திருந்தோம். அது பல ஆலயங்களிலும் செய்து முடித்து விட்டீர்கள், மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உத்தரவோடு இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ராஜராஜ சோழன் திருமேனியும் அமைக்கப்பட வேண்டும்.
எவ்வளவு பெரிய விஷன்! பல நாடு ஆண்டது மட்டும் இல்லைங்கய்யா. ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறத பீக் இன்டெலிஜென்ஸ்க்கான பாசிபிலிட்டிய உயிரோட வச்சு செஞ்சாங்க. அடிமைகளா மொத்தமா மக்களை முட்டாளாக்கிட்டு ஒரே ஸ்கொயரு ரெக்டாங்கிள் கல்லா செதுக்கி அடுக்கி பிரமிடெல்லாம் கட்டல. சுத்தமா ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்டலெக்ட், நீள அகல உயர கணிதங்கள் சார்ந்த இன்டலெக்ட், அதுக்குள்ள உணர்ச்சி உணர்வுகள் இதையெல்லாம் பொங்க வைக்கிற கலை, அதுக்குள்ள உயிரையே மலர வைக்கின்ற உத்தமமான ஆதி சைவத்தின் ஞான சத்தியங்கள் சார்ந்த தத்துவார்த்தமான புராண கதைகள். ஒவ்வொரு ஸ்தபதியுமே ஒரு சிவஞான புருஷனாக வாழ்ந்தா மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியுங்கயா. அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆலயமுமே அந்த ஸ்தபதி தன் மனதிற்குள்ளே பூசலார் நாயனார் போல பெருமானை உளத்தில் வைத்து உள்ளத்திலே ஆலயத்தை பண்ணி இருந்தா மட்டும்தான் வெளியில் ஆலயத்தை பண்ண முடியும். இந்த மொத்த ஸ்தபதியார்கள் இனத்தையும் விஸ்வகர்மா இனத்தையுமே வணங்குகின்றேன். அவங்க இதயத்துல பெருமான் எழுந்தருளிய பின்புதான் ஆலயத்திலே எழுந்தருள்வார். அவங்க இதயத்துல நடக்கிறது தான் முதல் பாலாலயம். தன் இதயத்திலே ஆலயம் செய்ததற்காக பூசலார் நாயனாரை வணங்குவது போலே ஒவ்வொரு ஸ்தபதியும் பூசலார் நாயனாருக்கு சமம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்தபதியுமே முதல்ல இதயத்துல அதை கட்டி பார்த்த பிறகுதான் வெளியில கட்ட முடியும். சும்மா இல்ல ஒரு கோவில் கட்டுறது. நம்முடைய இன்டலெக்ட், எமோஷன், இன்டெலிஜென்ஸ், கடும் உழைப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கருங்கல்லில் வேலை செய்கின்ற மனிதர்களுக்கு கருங்கல் துகள் தானாகவே சிறு சிறு துகள்கள் சுவாசத்தின் போது உள்ள போய் நுரையீரல்ல உட்கார ஆரம்பிக்கிறதுனால வாழ்நாள் கம்மி. நாம என்னென்னவோ சொல்றோம், ஆஹா இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வாழ்நாள் கம்மி, இவங்களுக்கு வாழ்நாள் கம்மி, அவங்களுக்கு வாழ்நாள் கம்மின்லாம் சொல்றோம். உண்மை, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா யாருமே நாம கண்டுக்காம இருக்கிற ஒரு விஷயம், திருமேனியை உருவாக்கும் கருங்கல் திருப்பணி செய்யும், ஆலய திருப்பணி செய்யும் ஸ்தபதிமார்களுக்கு இந்த கருங்கல் தூசியிலேயே வாழ்வதனால் ஆயுள் கம்மி. அவர்கள் பாதுகாப்பை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. நாள் முழுவதும் கால் கடுக்க கருவறையிலே நின்று சிவனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த சிவாச்சாரியார்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படும் பாடை பற்றி, அவர்களுடைய சுகதுக்கங்கள், நன்மைகளில் அவர்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள், பிரச்சனைகளை பற்றி யாரும் கவலையே படுறதில்லை. பார்த்திருக்கேன். அந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்ட பிறகுதான் அந்த பர்ஸ்ல இருந்து தேடி தொழாவி பழைய காயினை எடுத்து தட்டுல டங்குன்னு சத்தம் விடுற மாதிரி போடுறது. தயங்கவே தயங்காம ஒரு வீக்கெண்ட்ல சினிமா பார்க்கறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனா கோவிலுக்கு போனா ஒரு காயினை எடுத்து டங்குன்னு போடுவாங்க. அவர்களுடைய சிவாச்சாரியார்கள் வாழ்க்கையை பற்றி, அவர்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமே அப்படிங்கிறத பத்திலாம் கவலையே படுறதில்லை. பாவம்.
திருட்டுப் பழியை தாங்கிக் கொண்டு சமூகத்திலே நடத்தப்படுகின்ற எல்லாவிதமான கொடுமைகளையும் சகித்துக் கொண்டு பரமசிவப் பரம்பொருளே தங்கள் கதி என்று பெருமானுக்கே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சிவாச்சாரியார்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு நாயன்மார்களுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டிய சிவாச்சாரியார்கள், மதிக்கப்பட வேண்டிய ஆதிசைவர்கள் துரதிர்ஷ்டவசத்தாலே ஹிந்து விரோதிகள் கையிலே சிக்கிய ஊடகங்கள், சினிமா துறையால் மிக கொடூரமாக தொடர்ந்த அவதூறுக்கு ஆளாகி அவர்கள் படுகின்ற துக்கங்கள், துயரங்கள் எடுத்துச் சொல்லக்கூட ஆளில்லை. அதான் கொடுமைங்க. அதாவது ஒரு சமூகம் நசுக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்று எடுத்துச் சொல்வதற்கு கூட ஆளில்லாத அளவிற்கு நசுக்கப்படுகிறார்கள். என் பக்தர்கள் எல்லோருக்கும், யார் யாரெல்லாம் என்னை குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லுகின்ற குரு வாக்கு, குரு வார்த்தை, சிவாச்சாரியார்களுக்கும் ஓதுவார்களுக்கும் நேரடியாக ஆலய பணி செய்கின்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் நன்கொடை, நீங்கள் கொடுக்கின்ற தானத்தை தான் பரமசிவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். சிவாச்சாரியார்களுக்கும் ஓதுவார்களுக்கும் ஆலய பணியை நேரடியாக செய்கின்றவர்களுக்கும் அளிக்கப்படும் பணமே பரமசிவனுக்கு நேரடியாக அளிக்கப்படுகின்ற சேவை. நல்லா புரிஞ்சுங்க. என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரு சத்தியம், பரமசிவ பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசி என்னன்னா, எதிர்ப்பை பார்த்து பின்வாங்குவது, வாழ்க்கையை கண்டு ஒதுங்குவது, அது மட்டும் இல்லாம தன் இருப்பின் மீதே சந்தேகப்படுவது. ஐயா, நீங்க யாருக்கு கற்போட இருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கற்போட இருக்க கத்துக்கோங்கய்யா. எதிர்ப்பை பார்த்து பின்வாங்குவது தன் இருப்பின் மீது வருகின்ற சந்தேகம். தன் இருப்பிற்கு கற்போடு இருப்பவன் எதிர்ப்பை பார்த்து பின்வாங்குவதில்லை. சாமியார் இல்லடா, சாமிடா. யார் எதிர்த்தாலும் கவலை இல்லை. என் பக்தர்களுக்கு சொல்லுகிறேன், ஆதிசைவ சிவாச்சாரியார்களுக்கும் ஆலயத்திலே தொண்டு செய்கின்ற ஓதுவார்கள், பணியாளர்கள், பரிசாரகர்கள், சிவாலயம் மட்டுமல்ல எல்லா ஆலயங்களையும் சொல்லுகின்றேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையின் போக்கிலே சைவம் சைவம் என்று நான் சொல்லும் பொழுது, சிவாலயங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் அதை எல்லா இந்து மதத்தின் ஆலயங்கள் என்று சேர்த்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பல ஆலயங்களிலே வெவ்வேறு ஜாதியினரும் அர்ச்சகர்களாக இருக்கின்றார்கள். மொத்தமாக எல்லா ஆலயத்திலும் நேரடியாக தொண்டு செய்கின்ற, நேரடியாக பெருமானுக்கு சேவை செய்கின்ற அந்த அன்பர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற தானம்தான், அவர்களுக்கு அளிக்கின்ற நன்கொடைதான் நேரடியாக பெருமானுக்கு சென்று சேருகின்றது, பரமசிவ பரம்பொருளுக்கு சென்று சேருகின்றது. இது திருக்கைலாயத்திலிருந்து நான் சொல்லுகின்ற சத்தியம். என்ன இது கேஸ் போடுவியா? இதெல்லாம் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். கேஸ் எல்லாம் போட முடியாது இதுக்கெல்லாம். பாப்பா, திருக்கைலாயத்திலிருந்து பெருமான் இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மத சுதந்திரம். இதுக்கெல்லாம் கேஸ் எல்லாம் போட முடியாது. என் பக்தர்கள் எல்லோருக்கும் நான் இடுகின்ற கட்டளை, என்ன பணம் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னாலும் கோவில்ல சேவை பண்ற சிவாச்சாரியார்களுக்கும் ஓதுவார்களுக்கும் பரிசாரகர்களுக்கும் கோவிலை தூய்மையா வச்சிருக்கிற
பாதுகாவலர்களுக்கும் கோயில்ல சேவை பண்ற, கோயிலை பெருக்கி மெழுகி தூய்மையா வச்சிருக்கிற அன்பர்களுக்கும் கொடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்கிற சேவை பரமசிவ பரம்பொருளுக்கு நேரடியாக செய்கின்ற சேவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆலயம் விளங்கினால் ஊரே விளங்கும். ஆலயம் விளங்கினால் ஊரே விளங்கும். இது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆலயம் விளங்கினால் ஊரே விளங்கும். பரமசிவ பரம்பொருள் பேரருள் செய்யும் ஆலயம்ங்கய்யா. இந்து மதத்தில் மட்டும்தான் இறைவன் வசிக்கின்ற இடங்களை அமைக்கின்ற அறிவியல் நமக்கு தெரியும். ஆலயம் வெறும் ஒரு சமூகம் சமயம் சார்ந்த இடம் மட்டுமல்ல, உயிரோடு பரம்பொருள் உறைகின்ற இடம். உயிரோடு பரம்பொருள் உறைவது மட்டுமல்லாது மக்களின் வாழ்க்கையின் உயிரின் உயிர்ப்பை மலரச் செய்கின்ற இடம்ங்கய்யா. நான் சொல்லுகிற இந்த சத்தியங்கள், நோக்கு போக்கு உயிர்ப்பு, இது எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே வாழ்ந்த ஒரு லட்சிய புருஷர்கள் தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜசேகர பாண்டியன். அதாவது ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு கடைக்கு ஏறி ஒரு காஃபி குடிச்சிட்டு வர்றது நோக்கம். அந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் கடைகளையே உருவாக்குறது போக்கம். இந்த மாதிரி செயின் ஆஃப் கடைகளை உருவாக்குறவங்களுக்கான விஷனை கொடுத்து அவங்கள அந்த மாதிரி நபர்களை உருவாக்குறது உயிர்ப்பு, விஷன். இதுதான் மொத்த சாரம். இதுதான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வாறு இந்த விஷன், உயிர்ப்பு நம் வாழ்க்கையிலே நிகழ வேண்டும், அது நிகழ்ந்தால் எந்த துறையானாலும் மலர்ந்து விடுவோம் அப்படிங்கிற சத்தியத்தை தான் பல்வேறு விதத்துல புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உலகத்துல 2 டைப் மனிதர்கள் தான் உண்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, ராஜராஜ சோழன் மாதிரி 24 மணி நேரமும் ஆழ்ந்து சிந்தித்து 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 பல்வேறு விதமான யோசனைகள், சிந்தனைகள், உயிர் உழைப்பு. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மன உழைப்புனா என்னன்னா, மேத்தமெட்டிக்கலா திங்க் பண்றது. இந்த மேத்தமெட்டிக் தியரிஸ், தியரம்ஸ், சூத்திரங்கள் இதையெல்லாம் செஞ்சு கணக்க பார்த்து கூட்டி கழிச்சு சரி தப்பு, இந்த தியரம்ஸ் இதெல்லாம் பண்றது மன உழைப்பு. ஆனா ஒரு கருத்துக்கு உயிர் கொடுத்து ட்ரையல் ரன் பார்த்து லாப நஷ்டங்களை யோசிச்சு அது எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்தித்து அதுல சரியானதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆர்டரா கொடுக்கிற இந்த செயல் உயிர் உழைப்புங்கய்யா. வெறும் மன உழைப்பு கிடையாது. எத்தனை இரவுகள் தங்கள் குடிமக்களுடைய ஆரோக்கியத்திற்காக சரியான மருத்துவ முறைகளை சிந்தித்து உறங்காமல் படுக்கையில் ராஜராஜன் புரண்டிருப்பான் என்று யாருமே சிந்திப்பதில்லை. எத்தனை முறை வெள்ளத்து பாதிப்புகளும் வறட்சி பாதிப்புகளும்
மக்களை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றும், அதற்கு நீர் மேலாண்மை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் யோசித்து யோசித்து பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று தகவல்களை திரட்டி மந்திரிமார்கள் கொண்டு வரும் தகவல்களை உயிராலே உணர்த்தி உயிருக்குள்ளே அது உரைக்கும் வரை அதை சிந்தித்து திட்டங்களை தீட்டி எந்தவிதமான கரப்ஷன் லஞ்சலாவண்யங்கள் நிகழாமல் அதை செயல்படுத்தி, சும்மாவா ரொம்ப எகத்தாளமா பேசுறோம். அவன் சர்வாதிகாரி அரசன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சர்வாதிகாரியா இருக்கிறவனுக்கு பொறுப்பு 1000 மடங்கு அதிகம். ஏன்னா ஊருக்குள்ள ஏதாவது ஒரு மனிதன் நாய் கடித்து இறந்து போனால் கூட அரசன் தான் பொறுப்புன்னு பேசுறவங்க வாழற இடம். ஆனா ஆதி சைவம் ஜனநாயக மதம். உன்னுடைய சிந்தனையை தூண்டிவிடுகின்ற மதம் ஆதி சைவம். கொஞ்சம் 63 நாயன்மார்கள் கதை கொஞ்சம் பெரிய புராணம், திருமூலர் திருமந்திரம், 12 திருமுறைகள், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா போதும், நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா 3 விஷயத்தை அந்த சமுதாயத்து மேல திணிக்கணும். 3 என்னன்னா மது. முதல்ல மது. 2வது அளவுக்கு மீறிய மனிதனை டயர்டாக்குற அளவுக்கு காமம் சார்ந்த பொழுதுபோக்குகள். அவனுடைய புலன்களை டயர்டாக்கி அவனை கட்டில விட்டு அசையவே விடாம நாசமாக்கிற காமமே சார்ந்த பொழுதுபோக்குன்ற பேரால அவன் வாழ்க்கையை போக்கிறது. 3வது கடும் பயம், இல்லைன்னா அடிப்பாங்கடா. ஆதி சைவம் அந்த மாதிரி மதம் கிடையாதுங்கய்யா. ஆதி சைவம் உங்கள் உயிரை உயிர்ப்பித்து விடும். ஆதி சைவத்துக்கு மேல இந்த நாத்திக நாதாரிகள் ஆதி சைவத்து மேல தாக்குதல் நடத்தினது காரணமே, ஆதி சைவம் பரவினால் மக்களை அடிமையா வச்சிருக்க முடியாது, உயிரை உயிர்ப்பித்து விடும். பெருமானுக்கும் உங்களுக்கும் தொடர்பை நேர கனெக்ட் பண்ணி விட்டுரும். பிரபஞ்சத்தின் விதிமுறைகளை புரிந்து கொள்ளுவீர்கள். கொஞ்சம் திருமந்திரம் படிங்க, கொஞ்சம் 12 திருமுறைகளை படிங்க. நினைக்கும் பொழுதெல்லாம் என் நெஞ்சு நன்றியாலே மலர்கின்றது. திருவண்ணாமலையில பாண்டுரங்கனார்னு பெரியவர், சைவ சித்தாந்தத்திலே பழுத்த பழம், என்னுடைய பாட்டனார் ராஜிமுதலியார்னு. இவர்கள் இருவரும், பாண்டுரங்கனார் சாத்திரங்களை சொல்லிக் கொடுப்பார். சைவ சித்தாந்தத்தினுடைய எல்லா விதமான நுட்பமான சத்தியங்கள், உயர்ந்த நிலை சத்தியங்கள். அவங்க எனக்கு கொடுத்த கிரவுண்டிங், அவங்க எனக்கு கொடுத்த ஆழ்ந்த தெளிவு. நல்ல வேளை இந்த வாடகை கூட்டு வாந்தி எடுக்கிறவனுங்க பின்னாடி எல்லாம் போகாம நான் தப்பிச்சதுக்கு காரணம், இப்ப நான் சொல்ற சத்தியங்கள் சைவ சித்தாந்தம் வேதம் ஆகமம் சார்ந்தது, வேத ஆகமத்தை அடிப்படையாக கொண்டது. வேதங்களுக்கோ ஆகமங்களுக்கோ விரோதமானது கிடையாது.
வேதநெறி தழைத்து ஓங்க மிகுசைவத் துறை விளங்க. வேதநெறி தழைத்து ஓங்க மிகுசைவத் துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத ஞானசம்பந்தப் பெருமான். ஞானசம்பந்தப் பெருமானை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்றார். வேதநெறி தழைத்து ஓங்க மிகுசைவத் துறை விளங்க. வேதம் ஒரு காவிரி மாதிரி, சைவம் ஒரு நாம இறங்கி குளிக்கிற அந்த துறை. இந்த தெளிவை எல்லாம் அந்த வயதிலேயே பாண்டுரங்கனார் பெருமான் பெருமகனார் எனக்குள்ளே மிக ஆழமாக பதிய வைத்து விட்டார். வேதாந்தத்தின் உச்சமும் ஆகமாந்தத்தின் உச்சமும் யோகாந்தத்தின் உச்சமும் நாதாந்தத்தின் உச்சமும் போதாந்தத்தின் உச்சமும் சுத்தாத்வைத்தமே என்று சிறு வயதிலேயே சாஸ்திரங்கள் சார்ந்து உணர்த்தினார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு முறை ஒரு சிறு சாத்திர ரீதியான ஒரு சத்தியத்தை பற்றி நான் கேள்வி கேட்டேன். ஒரு பாண்டுரங்கனார், தம்பி மன்னிச்சிரு, அது எனக்கு புரியல, எனக்கு தெரியல, நான் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னாரு. நானும் சரி, பெரியவங்கன்னா வீட்டில் யாராவது அவங்களுடைய தாத்தா பாட்டிகிட்ட பேசிட்டு வந்து சொல்லுவாரோன்னு நினைச்சு விட்டுட்டேன். இந்த ஒரே ஒரு கேள்விக்காக திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போறாரு. அந்த காலத்துல காஞ்சிபுரம் போறதுக்கான பஸ் சார்ஜ் 10 ரூபா இருக்கலாம். ஆனா 10 ரூபா சாதாரண பணம் கிடையாது அந்த காலத்துல. காஞ்சிபுரத்துக்கு பஸ் பிடிச்சு போறாரு. போய் அப்போ 230வது குருமகா சன்னிதானம், தொண்டைமண்டல ஆதீன சன்னிதானம், அவர்கிட்ட கேட்கிறாரு. அவங்க சன்னிதானம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஓரிரு புத்தகங்கள் எடுத்து கொடுக்கறாங்க. அவர் படிச்சு முடிச்சுட்டு திரும்பி திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு முந்தி சன்னிதானத்திட்ட உத்தரவு கேட்கிறாங்க. அப்பெல்லாம் காஞ்சிபுரம் போயிட்டு ஒரே நாள்ல திரும்பி வந்துட முடியாது. அவரும் வயதானவர் வேற. ஓரிரு நாள் மடத்துல தங்கி இருந்துட்டு திரும்பி வரும்போது உத்தரவு கேட்கறாங்க சன்னிதானத்துக்கு. சன்னிதானம் இந்த மாதிரி கிளம்பி போக போறோம், போறதுக்கு முன்னாடி சங்கர மடத்துக்கும் போய் பெரியவரையும் பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன். அப்போ மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஒரு பெரிய ஞான புருஷர், அவரும் உடம்புல இருந்தார். அவர் மகா சமாதி அடைவதற்கு முன்பான காலம் இது. அவரையும் பார்த்துட்டு வரப்போறேன், பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்றாங்க. சன்னிதானம் அப்போ ரொம்ப நல்ல சன்னிதானம், ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப இனிமையானவர்கள். அவங்க 230க்கும் மகா பெரியவாருக்கும் ரொம்ப நெருக்கமான இனிமையான உறவு இருந்தது வேற. அதுக்குன்னு நல்லா போயிட்டு வா, நானும் வர்றேன், வேணா 2 பேரும் ஒன்னா போய் பார்த்துட்டு நீ கிளம்பி போ, நான் மடத்துக்கு வரேன்னு சொல்லி 2 பேரும் போய் பார்த்துருக்காங்க. பெரியவர் முன்னாடி இவர் பாண்டுரங்கனார் நீட்டி விழுந்து வணங்கி திருநீர் வாங்கி, பெரியவர் எல்லோருக்கும் திருநீர் கொடுக்கின்ற பழக்கம் இல்லை. குங்குமம் கொடுப்பார் சில பேருக்கு, சில பேருக்கு பழம் கொடுப்பார். சைவர்களாக இருந்தால் குங்குமத்தை வச்சுட்டு அழைத்து அப்பா திருநீர் கொண்டு வான்னு சொல்லி திருநீர் கொடுப்பார். பெரிய பழுத்த மகான், எல்லாரோடும் இனிமையோடு இருந்து மொத்த இந்து மதத்திற்குமே பலமாக இருந்த மகான். சங்கர மடத்துக்கு மட்டுமல்ல, மொத்த இந்து மதத்துக்குமே பலமாக இருந்த ஒரு ஞான புருஷர். பரமாச்சாரியாரையும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் 2 ஆச்சாரிய புருஷர்களையும் தவிர்த்து இந்து மதத்தினுடைய வரலாற்றை, கடந்த நூற்றாண்டு வரலாற்றை எழுத முடியாது. கடந்த நூற்றாண்டு இந்து மதத்தினுடைய வரலாறு இந்த 2 ஆச்சாரிய புருஷர்களுடைய வரலாறு சார்ந்துதான் எழுத முடியும்.
அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மறுத்து விடுங்கள். ஆனால் இவர்கள் இருவர் இல்லாது வரலாறு எழுத முடியாது. 2 பேரும் போறாங்க. சன்னிதானம் விழுந்து வணங்கும் வழக்கம் கிடையாது. ஒரு மடாதிபதி இன்னொரு மடாதிபதிக்கு வணங்குகின்ற பழக்கம் உண்டே தவிர விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிற பழக்கம் கிடையாது. அதனால அவர்களுக்கு சமாசனம் கொடுத்து அவர்கள் ஆசனத்திலே அமர்கிறார்கள். பாண்டுரங்கனார் விழுந்து வணங்குகிறார். வணங்கினதும் பரமாச்சாரியார் திருநீர் கொண்டு வந்து கொடுக்க சொல்றார். எங்க பரமாச்சாரியார் கேட்கிறார். பாண்டுரங்கனார் பதில் சொல்றார். இந்த மாதிரி சன்னிதானத்தை தரிசனம் பண்ணிட்டு 2 நாள் இருந்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். பேசினதும் போகிறப்போ உங்களையும் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சன்னிதானத்தோட பேச்சு? பாண்டுரங்கனார் இந்த மாதிரி விளக்குறாரு. ஒரு சின்ன சந்தேகம், சாஸ்திரம் சம்பந்தமான சந்தேகம். சக்திவாதம்னா என்ன, சக்தினிவாதம்னா என்ன, இது மாதிரி ஒரு சில சந்தேகங்கள், அதை கேட்கறதுக்காக வந்தேன். பாண்டுரங்கனார் பெரிய வித்வான் அப்படிங்கிறது பரமாச்சாரியாருக்கு தெரியும். வித்வானுக்கே சந்தேகமா? என்ன சந்தேகம்? பாண்டுரங்கனார் மொத்த கதையும் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலையில ஒரு குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க தான் தொண்டைமண்டல சன்னிதானம் அடுத்த சன்னிதானமாக அமர வைக்கிறதுக்கு போகிறோம். அதுக்காக அவர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவர் சைவ சித்தாந்தமெல்லாம் பழகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த பாடம் எடுக்கும் பொழுது இந்த கேள்வி கேட்டார். அதுக்காக வந்தேன். பரமாச்சாரியாருடைய மெமரி, அந்த மண்டி முதலியார் பேரன்தானே நல்லா தெரியும். என்னுடைய தாத்தா அரிசி மண்டி வச்சிருந்தார். மண்டி முதலியார் பேரன்தானே நல்லா தெரியும். இந்த சந்தேகத்தை சொல்லி இருக்கிறார்கள். சன்னிதானம் கொடுத்த விளக்கத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். உடனே பரமாச்சாரியார் சரியானதுன்னு சன்னிதானம் சொன்ன விளக்கத்தை ஆமோதித்தது மட்டுமல்லாமல் ஒரு புத்தகத்தை கொண்டு வர சொல்றாரு. காஷ்மீரி சைவம் சார்ந்த ஒரு புத்தகம். காஷ்மீரி சைவம் அத்வைதத்தையும் சிவாத்வைதத்தையும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கான தெளிவுகளை அளிக்கக்கூடிய ஒரு சத்திய தத்துவம். சுத்தாத்வைதம், சிவாத்வைதம், சங்கராத்வைதம், இது எல்லாவற்றினுடைய ஆழங்களையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சத்திய தத்துவம் காஷ்மீரி சைவிசம். அது சார்ந்த ஒரு புத்தகத்தை கொண்டு வர சொல்றாரு. அதை எடுத்து நம்ம 230 சன்னிதானத்திட்ட கொடுக்குறாங்க. சன்னிதானம் அதை பார்த்துட்டு, சன்னிதானம் பல மொழி தெரிந்தவர், அதை பார்த்து விட்டு இதை ஒரு படி எடுத்துட்டு கொடுத்துட்றேன்னு பேப்பரை வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பரமாச்சாரியர் இல்லை, இதை சன்னிதானம் வச்சுக்கிட்டோம், இங்கே இன்னும் இந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு, இது சன்னிதானம் வச்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க. சன்னிதானம் ரொம்ப படித்தவர். அவர் சொல்றாரு, எப்பவும் புத்தகம் மட்டும் கடன் வாங்கப்படாது, நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க. பரமாச்சாரியர் சிரிச்சுக்கிட்டே, இல்லை முதலியார் பேரனுக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. சன்னிதானம் ஒரு புத்தகமும் பரமாச்சாரியார் கொடுத்த இந்த புத்தகமும் இரண்டும் பாண்டுரங்கனார் கொண்டு வந்து இந்த சந்தேகம் தீர்த்தது மட்டுமல்லாமல் இருவருடைய புத்தகங்களையும் எனக்கு கொடுத்தார். இரண்டும் நம்மிடம் இருக்கின்றது. 2 புத்தகமுமே கூட இருக்கு. மிகுந்த ஸ்ரத்தையோடு பயிற்றுவித்தார்கள். சாதாரணமாக நான் அப்புறம் கேட்டேன், பாண்டுரங்கனார ஐயான்னு தான் கூப்பிடுறது வழக்கம். எல்லாருமே குடும்பத்தில் அவர் ஐயான்னு தான் கூப்பிடுவோம். ஐயா, இந்த ஒரு கேள்விக்காக காஞ்சிபுரம் போயிட்டு வரணுமான்னு கேட்டேன். ஏய், உனக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அது பெரும் புண்ணியமா இல்ல பெரும் பாவமா வந்துருமடா.
ஏன்னா நீ நாளைக்கு பல பேருக்கு சொல்ல போற. சரியானதை சொல்லி கொடுத்தா பெரும் புண்ணியம் வரும், தப்பா சொல்லி கொடுத்தா சரி பெரும் பாவம் வரும். நமக்கு வேண்டாமடா இந்த பாவம் எல்லாம். நேர்மை, அறிவு நேர்மை, ஞான நேர்மை, சிவஞானத்துக்கு நேர்மையாக இருத்தல். சிவஞானத்துக்கு நேர்மையா இருத்தல், சிவனுக்கே நேர்மையாக இருத்தல். என்ன நேர்மையான மனிதர்கள், என்ன உழைப்பு. நினைத்தாலே நெஞ்சு உருகுது. என்னுடைய பாட்டனார் பல நாட்கள் ராத்திரி 10 மணிக்கு மேல, 12 மணி, 10லிருந்து 12 அந்த நேரத்துல தான் அரிசி மண்டியை மூடிவிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாரு. ஆனால் வந்த பிறகு கிணத்தடியில போய் ஒரு 2 தோண்டி தண்ணி எடுத்து தலைமையில ஊத்தி ஒரு அரை குளியல் அளவுக்கு குளிச்சுட்டு முழு நீர் பூசி வீட்டில் பூஜை ரூம்ல ஒரு 2 ருத்ராட்ச மாலை இருக்கும், அதை எடுத்து போட்டு உட்காந்து ராத்திரி 12 மணி 1 மணிக்கு தேவாரத்தை புரட்டி அந்த முற்றோதல்னு சொல்லுவார்கள். முற்றோதல்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே வருவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு 4 பதிகம் 5 பதிகம் பாடுவார்கள். அது மாதிரி மொத்தமா ஒரு மேபி 3 மாதம் அல்லது 4 மாதங்களுக்குள் முற்றோதி விடுவார்கள், முற்றுமோதி விடுவார்கள். சில நாட்கள்ல வேலை பளு குறைவாக இருந்தால், ஆடி மாதம் போன்ற மாதங்களிலே, சில மாதங்களிலே அரிசி நெல் வரத்து குறைவா இருக்கும். அந்த மாதங்களிலெல்லாம் நிறைய ஓதுவார்கள், நிறைய படிப்பார். அதனால முற்றோதல் 1 மாதத்திலேயே முடிந்துவிடும். வேலை தை மாதம் எல்லாம் அரிசி நிறைய வரும். அறுவடை முடிந்து, அந்த அறுவடை முடிந்து அரிசி நிறைய, நெல் நிறைய வர்ற காலத்துல கொஞ்சம் கம்மியாக படிப்பார்கள். முற்றோதல் நிறைய மாதம் நடக்கும். ஆனா வாழ்க்கை முழுவதும் எத்தனை முறை தேவாரம் திருவாசகம் முற்றோதல் 12 திருமுறைகள் முற்றோதல் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா பண்ணிட்டே இருப்பார். பெருமானே இன்னொரு பிறவி வேண்டாம், ஒருவேளை பிறந்தால் இது போன்ற சைவ குடும்பத்தில் பிறக்க வேண்டும். ராத்திரி ஒரு 1 மணி நேரமாவது தன்னை மறந்து, அவர் ஒன்றும் பெரிய முறையா கத்துக்கிட்ட பாடகர்லாம் கிடையாது. ஆனா பரம்பொருளுக்காக பாடினார், பரமசிவனுக்காக பாடினார், பக்திக்காக பாடினார். சில நேரத்தில் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கும். ராத்திரி உட்காந்து பாடிட்டு இருக்காரு, அவர் குரல் அவ்வளோ ஒன்றும் கேட்குற அளவுக்கு இருக்காது. ஆனா கவலையே படாம ஸ்ரத்தையோட, இதுக்காகவே நான் ராத்திரி போய் அவர் வீட்டில் படுத்துட்டு விடிய காலையில் எந்திரிச்சு அண்ணாமலையார் கோவிலுக்கு போவேன். கொஞ்சம் இந்த தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், சாத்திரங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா, ஆறுமுக நாவலர் சைவ வினாவிடைன்னு எழுதியிருக்கார், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா சமய சுதந்திரம் மட்டுமல்ல, அறிவு சுதந்திரம் வந்துவிடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அறிவு சுதந்திரம் அழிக்கப்பட்டால்தான் நீங்கள் அடிமைகளாக ஆளப்பட இயலும். அப்படிங்கிறதுக்காக உங்கள் மீது சுமத்தப்பட்ட, உங்களை அடிமைகளாக மாற்றுவதற்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட அறிவு கொடுமைதான் நாத்திகம். தமிழ் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அறிவு கொடுமை நாத்திகம். ஆதி சைவம் by its very fabric is democratic. ஆதி சைவம் தன்னுடைய உயிர் கட்டமைப்பாலேயே ஜனநாயகத்தை சார்ந்த ஒரு மதம். ஆதி சைவர்கள் எங்க இருந்தாலும் அங்க ஜனநாயகம் தான் இருக்கும். காரணம் அது எல்லா உயிரையும் உயிர்ப்பிக்கின்ற சத்தியம், தெளிவு,
அறிவு. ஒண்ணும் இல்லைங்க. தஞ்சாவூர் ராஜராஜனுடைய பிருகதீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய பெருவுடையார் ஆலயத்தினுடைய அமைப்ப யாராவது ஸ்டடி பண்ணியிருக்காங்களான்னு தேடி தேடி எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சது. அது மாதிரி ஒரு ஆலயமாவது பெருமானுக்கு பண்ணி வச்சிடணும்னு நினைச்சேன். தேடி தேடி கண்டுபிடிச்சதுல ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சது. அந்த 3 மாதமா அந்த டாக்குமெண்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கறேன், சமாதிக்கு போறேன், பார்க்கறேன், சமாதிக்கு போறேன். த கிரேட் பாஸ், இந்த நிர்விகல்ப சமாதியிலையும் போய் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதை உங்கள் எல்லோரோடையும் பகிர்ந்துக்கிறேன் பாருங்க. This is a virtually conducted tour to introduce the Brihadeshwara temple complex. While navigating from the outside to the inside of the temple, one sees Torana or the arch, outer Gopura or the outer entrance, டாக்குமெண்ட் அவங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிற நீங்கெல்லாம் நேரம் இருக்கும்போது பாருங்க. இதை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு புரியும் எவ்வளவு பெரிய பங்களிப்பை ஆதி சைவம் ஒவ்வொரு துறையிலும் செய்திருக்கிறது அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துல 2 டைப்பான பீப்புள் தான். ஒன்னு ராஜராஜ சோழன் மாதிரி பங்களித்து பங்களித்து மிகப்பெரிய உயிர் உழைப்பாலே நன்மை செய்து தலைவனாக மாறுபவர்கள். இன்னொன்னு நான் சொல்லணுமா, உங்களுக்கே தெரியும், இருக்கிறது எல்லாத்தையும் அடி, ரவுடித்தனம் பண்ணு, ஒருத்தனையும் வாழ விடாத, அத்தனையும் கொள்ளையடி. கொள்ளையடிக்கிறதுக்குன்னே ஊருக்கு 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 ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி கும்பலை ரெடி பண்ணிக்கோ. இந்த மாதிரி 2 கும்பல் தாங்க இருக்கு. ஆதி சைவம் வாழ்க்கைக்கு பங்களிக்கின்ற சம்பிரதாயம், பங்களிக்கின்ற கான்ட்ரிபியூட்டிங் ட்ரெடிஷன். பெரிய புராணம் மாதிரி ஒரு சமய சமூக நீதி நெறி ஞான நூல். செக்கிழார் பரம்பரை என்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். செக்கிழார் பிறந்த ஆதிசைவ வேளாளர் குலத்தில் பிறந்தமைக்காக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எவ்வளவு பெரிய புருஷர்கள், எவ்வளவு பெரிய ஆச்சாரியர்கள். நோக்கு போக்கு உயிர்ப்பு, இந்த 3 வார்த்தையை உள்வாங்குங்கள். உங்க உயிரே மலர்ந்து சக்தி வெளிப்பாடு நிகழத் துவங்கிவிடும். இந்த சால்ட்ரிங் பண்ற கம்பியை எடுத்து என் மேல வச்சதும், ஒரு என் மேல வச்சதும் என்ன நடந்ததுன்னு நேற்று சொல்லாம அப்படியே விட்டுருந்தேன். அந்த கதையை முடிச்சிடுறேன், கேட்டுக்கோங்க. ஒருவேளை என் மேல நடந்த ஒன் ஆஃப் தி கொலை முயற்சி தாக்குதல்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆர்கனைஸ்ட் கிடையாது. ஒரு திடீர்னு பொங்குகின்ற கட்டுப்படுத்த முடியாத அகங்காரம் கோபத்தினாலே செய்த செயல்னு தான் சொல்லணும். கான்ஸ்பிரசி கிடையாது, 120B கிடையாது, ஜஸ்ட் மர்டர் அட்டெம்ப்ட்.
அட்டெம்ப்ட் மர்டர். 120B இல்லாத, கிரிமினல் கான்ஸ்பிரசி இல்லாத மர்டர் அட்டெம்ப்ட். இந்த சால்ரிங் வந்து ஹீட் பண்ணி வச்சிருந்ததுனால, கனெக்ஷன் கொடுத்து வச்சதுனால சூடா இருந்தது. என்ன நடந்ததுன்னு சொல்றேன், ஏன் நடந்ததுன்னு புரியல. என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நான் இந்த ஒரே கேள்விதான் கேட்டேன். காமராசர் டேம் கட்டினாரு, அவருக்கு செல வச்சுங்க. இவர் என்ன சார், என்ன மாமா பண்ணாரு, இவருக்கு செல வச்சிருக்கோன்னு கேட்டேன். அவ்வளவுதான். சமம் சமம்னாரு. என்ன சமம்னு கேட்டேன். உன்னைய பாரு, கருவறைக்குள்ள விட மாட்டேன்றாங்க. நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயிலுக்கு போய் பெருக்கிற, துடைக்கிற, பூ பறிச்சு கொடுக்குற, எல்லா வேலையும் பண்ற, உன்னை கருவறைக்குள்ள விட மாட்டேன்றாங்க இல்லைன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், மாமா வாட்ச் ரிப்பேர் பண்ண வர்றவன உட்காந்து ரிப்பேர் பண்ற கூண்டுக்குள்ள நீங்களே விட மாட்டேன்றீங்கல்ல. யாராவது வாட்ச் ரிப்பேர் பண்ண வந்தா அந்த வாட்சை வாங்கிட்டு சரிப்பா நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புறீங்க. அந்த உட்காந்து ரிப்பேர் பண்ற கூண்டுக்குள்ள நீங்க மட்டும் தானே போறீங்க, வேற யாரும் அனுப்ப மாட்டேன்றீங்கல்ல. மாமா ஒத்துட்டார், நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி அப்படின்னு. ஆனா இந்த பகுத்துக்கு பக்குன்னு ஆயிருச்சு. உடனே என்ன பண்ணிச்சு, சால்ரிங் பண்ற இது எடுத்து என் மேல சொருச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். பெருமான், காலபைரவ பெருமான் அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் பாதுகாத்துட்டே இருக்காரு. என்ன நடந்ததுன்னு தெரியல, அவனுக்கு ஷாக் அடிச்சு தூக்கி கீழே விழுந்துட்டான். தூக்கி எறியப்பட்டான். ஐயோ 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 ஐயோன்னு கத்தனான். மாமா பயந்துட்டாரு, மனோகர் மாமா. அவர் என்னையும் காப்பாத்தியாகணும், அவனையும் காப்பாத்தியாகணும். ஏன்னா அவன் கடைக்கு வந்த பையன், நான் ரொம்ப நெருக்கமான நண்பருடைய பையன். வேகமா எந்திரிச்சு மெயின் ஆஃப் பண்ணிட்டாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ந்த பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. மெயின் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு இந்த பீஸ் கட்டைன்னு சொல்லுவாங்க, பெருசா இருக்கும் அந்த காலத்துல, அதை பிடிங்கிட்டார். அவன் கொஞ்ச நேரத்துல செட்டில் ஆயிட்டு எந்திரிச்சதும் அவன் கத்திட்டு ஓடுறத பாக்குறேன். பேய் 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 பேய். என்ன நடந்ததுன்னு எனக்கும் புரியல. அவன் ஓடி போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஷாக் அடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால ஓடி போயிட்டான். அவன் எந்திரிச்சு நடந்து பார்க்குற அளவுக்கு அவன் ஓடி போயிட்டான். மனோகர் மாமா வந்து என்கிட்ட வந்து, என்னடா ஆச்சு, அவன் உனக்கு ஷாக் வைக்க பார்த்தான், அவனுக்கு ஷாக் அடிச்சு ஓடுறானே, என்னடா நடந்தது, எந்திரிடான்னு. நான் அந்த டேபிள் மேல உட்காந்துருந்தேன். என்னை நகர்த்தினாரு. பார்த்தா ஒரு ஒயர் மேல நான் உட்காந்துருந்தேன். எனக்கும் முழுசா புரியல. ஒருவேளை அந்த ஒயர்ல ஏற்கனவே கொஞ்சம் மைல்டு கரண்ட் எர்த் மாதிரி இருந்து, அது என் உடம்ப பாதிக்காம நான் பாட்டுக்கு அது மேல ஜாலியா உட்கார்ந்துருந்து, இவன் வச்சப்புறம் இவனுக்கு அந்த எர்த் அடிச்சுதா, இல்ல என்னன்னு முழுசா எனக்கும் புரியல. அந்த சர்க்கியூட் என்ன நடந்ததுன்னு புரியல. ஆனா எனக்கு ஒன்றும் ஆகல, அவனுக்கு ஷாக் அடிச்சுது, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் காலபைரவர் இதே தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னையும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க விட மாட்டேங்கிறார். எதையாவது கேள்வி கேட்க வைக்கிறாரு. அவனுங்களும் கேட்ட உடனே பதில் தெரியலங்கிறதுனால சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்க, அடிக்க வர்றானுங்க. இவரு உடனே என்ன பண்றாரு, என்னைய பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அவனுங்களை அலண்டடிச்சு ஓட வைக்கிறார். இதே கூத்து நடந்துட்டு இருக்கு. 40 வருஷமா இதே நடந்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷமா பெருமான் இதை பண்ண போறாரு, எல்லாரும் நான் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா பார்த்து ரசிப்போம், ஆனந்தமா இருங்க. இதான் இன்னைக்கு சத்சங்கத்தோட சாரம். என்னன்னா, காலபைரவர் ஆட்டம் கண்டு ரசிப்போம், கொண்டாட்டம். காலபைரவர் ஆட்டம் கண்டு ரசிப்போம், கொண்டாட்டம். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.